அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் ஹதீஸ் வழியிலே குடும்பத்தை குதூகலமாக வைப்பது எப்படி, சீர்திருத்துவது எப்படி என்பது குறித்து தான் நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். மிஅத் ஃபிக்ரா லி தர்பியத்தில் உஸ்ரா அப்படிங்கிற அற்புதமான நூலில் இருந்து பல்வேறு செய்திகள். அவ்வப்போது ஆகமான விளையாட்டுகளில் குடும்பத்தினரை அனுமதிப்பது, அதாவது நாமே ஒரு குடும்ப தலைவரே சில ஆகமான விளையாட்டு போட்டிகளை நடத்துவது, மனைவி மக்களோடு அந்த விளையாட்டுகளில் கலந்து கொள்வது, சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்வது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அருமை மனைவி ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு ஓட்டப்பந்தயம் நடத்திய வரலாறு தான் உங்களுக்கு தெரியுமே. அதே போல் பேர குழந்தைகளோடு நேரம் ஒதுக்கினார். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உயர்ந்த ஆட்சி தலைவர், 1000 பஞ்சாயத்துகள் இருக்கிறது, போர்க்களங்களிலே சென்று போராட வேண்டியது இருக்கிறது, குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கி கொண்டிருக்கிறது, அவ்வப்போது சட்டங்கள் இறங்கி கொண்டிருக்கிறது. இத்தனை அலுவல்கள், இத்தனை பணிகளுக்கு மத்தியில் இருக்கின்ற ஒரு பிஸியான ஒரு தலைவர் குடும்பத் தலைவராகவும் நடந்து கொண்டார்கள். மனைவிக்கு சிறந்த கணவனாக நேரம் ஒதுக்கினார்கள். பேர பிள்ளைகளுக்கு சிறந்த பாட்டனராக நேரம் ஒதுக்கி விளையாண்டார்கள், சிரிக்க வைத்தார்கள், ரசித்தார்கள். விளையாட்டு சாதனங்கள் எதுவும் இல்லை என்றால் தன்னுடைய நாவையே விளையாட்டு பொருளாக ஆக்கினார். நாக்கை வெளியே நீட்டி அதனுடைய சிவப்பு அழகிலே மயங்கி பேரனார் ஆனந்தப்படுவார்கள். அதாவது எந்தெந்த வழிகளெல்லாம் விளையாட்டை வெளிப்படுத்த முடியுமோ வெளிப்படுத்தி அந்த குழந்தைகளை சிரிக்க வைத்து ரசித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நாமெல்லாம் தெரிய வேண்டிய செய்தி. ஆகுமான விளையாட்டுகளில் நாம் குடும்பத்தினரை அனுமதிக்காவிட்டால் அந்த பிள்ளைகள் ஆகாத விளையாட்டுகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க. அது மனநிலை அப்படி மாறிவிடும். ஒரு 4-5 பொடி பசங்கள் சேர்ந்து கொண்டு, எல்லாம் 10 வயது 12 வயது பசங்கள் சேர்ந்து கொண்டு இரவு நேரத்திலே 11 மணிக்கு உட்கார்ந்து ஒரு இடத்துல, இருட்டான இடத்துல, சுற்றி இருட்டு, செல்ஃபோனுடைய வெளிச்சம் மட்டும் தெரிகிறது. கிட்ட நாம் போய் பார்த்தா பட்டண்டு செல்ஃபோனை மறைத்து விட்டு ஓடுகிறார். அப்படியென்றால் என்ன பார்த்து கொண்டிருந்தார்கள்? அல்லாஹ்வுக்கே வெளிச்சம். இப்படிப்பட்ட ஆகாத விஷயங்களினுடைய கவனம் ஏன் போகிறது என்றால், அவ்வப்போது வாரத்தில் ஒரு தடவையாவது மனைவி மக்களை ஒரு நல்ல இடங்களுக்கு அழைத்து சென்று, கடற்கரைக்கு, ஒரு பார்க்குக்கு, இந்த மாதிரி இடங்களுக்கு அழைத்து சென்று விளையாட்டு போட்டிகளிலே அவர்களை பங்கு பெறச் செய்து அவர்களை ஆனந்தப்படுத்தினால் ஆகாத விளையாட்டுக்கு அவர்கள் ஏன் போகிறார்கள்? இப்படி நிறைய டிப்ஸுகள், குடும்பத்தினரை சீர்திருத்துவதற்கு நிறைய டிப்ஸுகளை அவர் நமக்கு தருகிறார்.